நம்ம படிச்ச படிப்பு என்னைக்குமே வீண் போகாது. இங்க ஒருத்தர் வீட்லயே ஹோம் டியூஷன் நடத்தி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்மையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் நாளைய தினம் அரிட்டாப்பட்டி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், முதலமைச்சருடைய அரிட்டா பயணம் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டு பகுதியில தனியார் நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை வழங்கப்பட்டதுக்கு அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளிடம் பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த நிலையில மத்திய அரசு அதற்கான அந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்வதற்கான அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய நாய்க்கர்பட்டியில 2 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல தான் இந்த டங்ஸ்டன் சுரங்க குத்தகை ஏலம் என்பது கடந்த நவம்பர் 7ஆம் தேதி கொடுக்கப்பட்டது தனியார் நிறுவனங்களுக்கு. இதை எதிர்த்து கிராம மக்கள், மேலூர் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மக்கள், அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய 25 கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனிடையேதான் தமிழக சட்டப்பேரவையில இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த, அதாவது டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்து தமிழக அரசின் சார்பில் தமிழக சட்டப்பேரவையில தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அரசு டங்ஸ்டன் ஏல உரிமத்தை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இது அந்த பகுதி மக்களிடையும் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் நாளை இந்த குடியரசு தின நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு 11:20 மணி அளவுல சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை செல்ல உள்ளதாகவும் அரிட்டாப்பட்டி மக்களை சந்திப்பதற்காகவே இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அந்த வகையில அரிட்டாப்பட்டி சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து டங்ஸ்டன் ஏல ரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கையாக இந்த பயணம் என்பது தமிழக முதலமைச்சர் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனிடையே டங்ஸ்டன் அந்த ஏல உரிமை ரத்து செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்ட குழுவினரும் தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்காக இன்று மதுரையிலிருந்து சென்னை வந்திருக்கிறார்கள். தமிழக அமைச்சர் மூர்த்தி தலைமையில வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் நாளை 11:20 மணி வரை சென்னையிலிருந்து மதுரை செல்ல உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விவரங்களுக்கு.